வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நம்ம பாரு தான் சார் பயங்கரமா பின்னாடி இருந்து பேசுறது. அப்புறம் நீ மைக்கு என்ன உனக்கு புதுசா? எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுவீங்க. பாரு பாரு சைலன்ஸ் பாரு. எத்தனை முறை சொல்லணும் பாரு உங்களுக்கு நானு. சாரி ப்ரோ சூத்து மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. நான் 1008 டென்ஷன்ல இருக்கேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ தப்பா எடுத்துக்காதீங்க. நானே வரேங்க உங்ககிட்ட இருங்க. நீங்க தான் தைரியமா நினைச்சேன் இல்லன்னு. நான் உங்களை அயோக்கியம் திட்டுனுங்க. பரவாயில்ல, திட்டிட்டு போங்க. பாலியல் குற்றவாளின்னு சொன்னங்க, சொல்லிட்டு போங்க. பொம்பளை பொறுக்கின்னு சொன்னங்க. சொல்லுங்க. டெக்கோரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சார்? எனக்கு ஊசி போட்டு கொண்டு கடல் எலி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்க அதை தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி. எதுக்கு இவங்க? பேசுனேன் தான் சார், நான் பேசுனேன் தான். பட் ரொம்ப கட்டுப்படுத்தி வாயவும் மூடிட்டு இருந்தேன் சார் ரொம்ப நேரங்கள். சரி, அதுவும் அப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க. இல்லாதன்னு சொல்ல தெரியுதுல்ல. உங்களால முடியலன்னா அப்ப நீங்க துள்ளுனீங்களே, அது பேர் எனக்கு இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. தெரியல. நீங்க துள்ளும் போது அது துள்ளல் நல்லா இருக்கு போல தோணும். யாரும் முறைக்கிற முறைக்கிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்கல்ல. ஆமா சார். ஸ்ட்ராங்கா போது பயப்படாத என்ன சொல்லிட்டு என்ன சொன்னாங்க கம்மு உங்களுக்கு? இன்னும் 6 மாத காலத்திற்குள் உங்களுக்கு பெண்களால் வம்பு வர வாய்ப்பிருக்கிறது. என்னங்களா கமருதீன் மைக்க மறைச்சிட்டாது சொன்னாங்க. சில விஷயங்கள் கிளியர் பண்ணுவோம். அப்ப நீங்க கோர்ட் டாஸ்க்னு வைப்பான்னு காத்துக்கிட்டு இருந்தீங்களா? இல்ல சார், இவ்வளவு விஷயங்களும் நான் எல்லாரும் பழகுறவன். எல்லாரும் பழகுறதுனால எனக்கு தெரியுது. அதனால நான் வந்து சொல்றேன் சார். ஜெயிச்ச மாதிரி அதை கொண்டாடுனீங்க. நான் கொண்டாடவே இல்லைண்ணா. நான் விட்டேன். பாத்திருக்கேன், நீ சிரிச்சு நான் பாத்திருக்கேன். பொண்ணோட இருக்கும்போது மட்டும்தான் சிரிக்கிற. 2 பேரும் அந்த கேஸ்ல தோத்து போனது கொண்டாடலையா? கொண்டாடு. ஹேண்ட் ஷேக் ஹாப்பியா தான்டா இருந்தோம். தோத்து நடிப்பு தான், ஆனா நடிக்கணும். நடிச்சாதே அவன் வண்டி ஓடும். உலக நாயகனே தூக்கி சாப்பிடுற நடிகைங்க எல்லாம் உள்ளூருக்குள்ள இருக்காங்கயா. நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்புன்னு ஜகன பிளான்ல தோத்துட்டாங்க. லட்டுல வச்ச நினைச்சியா தாஸ் நட்டுல வச்ச இதெல்லாம் சொல்லல. நீங்க சாரி வந்து காட்டன் சாரி கட்டுவீங்களா, மோஸ்டா பூனை சாரி கட்டுவீங்களா? ரொம்ப முக்கியம் உனக்கு. இப்ப மேலும் மேலும் ஊதி ஊதி நீங்க தான் அது மேலும் மேலும் கீழே போய்கிட்டே இருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியல. நீ பேச ஆரம்பிக்கு. உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது. கிளம்பு. என்ன பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டியோ? செலிபிரிட்டி நீ. எஸ் வியானா சொன்னேல்ல, வந்துட்டேன் பாத்தியா? நீ ஆல்ரெடி எப்ப பார்த்தாலும் எனக்கு தடங்களாவே இருந்துகிட்டு இருக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேச நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த இடத்துல. அதனால தான் நான் இங்கிட்டு இருக்கேன். அளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய. ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு 4 மணிக்கு ஒரு தடவை என்கிட்ட வந்து உங்க அம்மாட்ட வெளில வந்து பேசட்டுமா அப்படின்னு கேட்டு பொம்பளை சோக்கு கேக்குதாடா உனக்கு? பொம்பளை சோக்கு இங்க நீ கன்சிடர் பண்ணு. இங்கதைக்கு நான் உனக்கு என்னமோ நீ வச்சுக்கோ. வெளில அது சிலை சிலை இருக்கட்டும். பெண் சிலை தானே. 4 hours once வந்து யாரும் இல்லாத டைம்ல குஸ்குசுன்னு மட்டும் பேசிட்டு போயிருவார் சார். 3 வேளை சோறு போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை சோக்கு? தெரியுமா? அது அவங்களுக்கு தான் தெரியாது. இவன் சந்தேகப்படவும் முடியல, சந்தேகப்படாம இருக்கவும் முடியல. கேட்டா தங்கச்சியும். ஆமா சார். சார் பாருக்கு தெரியும் சார். தெரியாது. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? பாத்ரூம் போக கூட விட மாட்டேங்கிறேன்னா என்ன அவ்வளவு தலைப்பொரு கேஸ் நான் என்ன இது பண்ணிடுவாளா? இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவுல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவுடா எரும மாடு. கிட்ட நீங்க போய் பேசுறேன்னு நான் சொல்லவே இல்ல. அதுக்கு முன்னாடி குற்றத்தை அப்படியே தெளிக்காதீங்க. நான் வந்து நானும் என்னவோ ஏதோ நினைச்சேங்க. செம்ம காமெடியா இருக்குங்க. உங்களுக்கு தெரியுமா என்னோட நிலைமை என்னன்னு? உங்களுக்கு தெரியுமா? என்னடா விஷயம் தெரியுமா? எல்லாமே எப்படி தெரியும்? ஹேப்பன் போதுமா? இதுக்கு தானே நீ இவ்வளவு நேரம் வச்சிட்டு இருந்தது? தேங்காய கொண்டு அடிச்சேன்னு வச்சுக்க, நான் பொழந்துருவனி. மரியாதை ஓடி வா வந்து ஏறு தலையில. வாட்? ரொம்ப நாளா அதுதானே தேடிட்டு இருக்க. இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன். இல்ல நான் நீ என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? எனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்ல. நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க உங்க வேலையை பாருங்க, எங்களுக்கு தெரியும். எனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்ல. அதுக்கு அறிவில்லை.
Hey, I've seen this one. This is a classic. எங்க நடிச்சேன்? எனக்கு உங்ககிட்ட பேச வேண்டாம். என்னைய பத்தி நீ இஷ்டமில்ல. அமித் இப்ப மட்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருச்சு? நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. இப்ப நீ ஒரு பைத்தியக்காரன். கிடைச்சிருச்சு, எனக்கு புரியல. என்ன கிடைச்சிருச்சு? நிம்மதி கிடைச்சிருச்சா? இன்னைக்கு நல்லா தூங்குவாளா? என்ன ஆட்ட இருக்கிற மாதிரி அறுத்து ஓ ஹார்ட்ட வெளியே எடுத்து சுட்டு பொசுக்கி விடுவேன். என்னத்த பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்க